வி.கே. சசிகலா தமிழக அரசியலில் மறைக்கப்பட்ட மாபெரும் பெண் ஆளுமை. தமிழகத்தை 3 முறைக்கு மேல் ஆண்ட அம்மையார் ஜெயலலிதாவின் நிழலாக ஒரு நெருங்கிய தோழியாக 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பயணித்தவர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த சசிகலா விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதியினருக்கு 5வது பிள்ளையாக பிறந்தார். நடராஜன் வி.கே. சசிகலா திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தவர் அப்போதைய திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான கருணாநிதி அவர்கள். பின் கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றிய நடராஜன் அவர்கள் அப்போதைய சந்திரலேகா ஐஏஎஸ் அவர்களின் நம்பிக்கைக்குரியவராக மாறிப்போனார். நடராஜனின் மனைவி சசிகலாவும் அவரது தம்பி திவாகரனும் சேர்ந்து வீடியோ கேசட் வாடகைக்கு விடும் ஒரு கடையை நடத்தி வந்தார்கள். அப்படி சந்திரலேகா ஐஏஎஸ் மூலமாக ஜெயலலிதாவுக்கு பழக்கமான சசிகலா அவர்கள் ஒரு கட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதாவின் உதவியாளராக மாறிப்போனார். தமிழக அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத கோர சம்பவங்களில் முன்னாள் ஆட்சியர் சந்திரலேகா ஐஏஎஸ் மீது வீசப்பட்ட ஆசிட் வீச்சு சம்பவம் தான். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் மதுரை மாவட்ட கலெக்டராக இருந்த சந்திரலேகா ஐஏஎஸ் அம்மையார் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் டிட்கோ சேர்மனாக பணியாற்றினார். அப்படி 1992 ஆண்டு மே 19ஆம் தேதி வீட்டிலிருந்து காரில் அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருந்த சந்திரலேகா ஐஏஎஸ் ஒரு டிராபிக் சிக்னலில் நின்று கொண்டிருந்த போது ஒரு இளைஞன் வேகமாக ஓடி வந்து சந்திரலேகா ஐஏஎஸ் மீது ஒரு திரவத்தை ஊற்றினான். வேதனையில் துடிதுடித்து போனார். அழகு பதுமையாக வலம் வந்த சந்திரலேகா ஐஏஎஸின் முகம் அந்த திரவத்தை ஊற்றியவுடன் உருக்குலைந்து போனது. அவர் மருத்துவமனையில் இருந்தபோது நெருங்கி பழகிய அதிகாரிகளோ ஐஏஎஸ் வட்ட நண்பர்களோ என யாரும் அவரை வந்து பார்க்கவில்லை. ஒரு தனியார் நிறுவனத்தின் லாப சதவீத பங்குகளை அரசு விற்க முயற்சி செய்த போது அதை தட்டி கேட்டதால் தான் சந்திரலேகா ஐஏஎஸ் மீது அந்த திரவம் ஊற்றப்பட்டது என்றும் அதனால் தான் அவர் பழிவாங்கப்பட்டார் என்றும் இந்த சம்பவம் நடந்து 32 ஆண்டுகளை கடந்த பின்னும் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது. எம்ஜிஆர் மறைவிற்கு பின் ஜெயலலிதா அவர்களின் மிக நெருங்கிய தோழியாக உருவெடுத்த சசிகலா அவர்கள் ஒரு கட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதாவின் எல்லாமாகவும் மாறிப்போனார். குழந்தை இல்லாத வி.கே. சசிகலா அவர்களின் அக்கா மகனை தனது வளர்ப்பு மகனாகவும் தத்தெடுத்துக் கொண்டார் அம்மையார் ஜெயலலிதா. உலகத்திலேயே 2 லட்சம் பேர் ஒன்று கூடி ஒரு திருமணம் நடந்தது என்றால் அது அம்மையார் ஜெயலலிதாவின் வளர்ப்பு மகனான வி.என். சுதாகரின் திருமணம் தான். அந்த திருமணம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் பிடித்தது. காரணம், அதற்கு முன்பு இந்த உலகம் அப்படி ஒரு திருமணத்தை பார்க்கவில்லை. அம்மையார் ஜெயலலிதா தனது நெருங்கிய தோழியான சசிகலா அவர்களின் அக்கா மகனான வி.என். சுதாகரனை தத்தெடுத்த சமயம் அது. தனது வளர்ப்பு மகன் வி.என். சுதாகருக்கும் சிவாஜி கணேசனின் பேத்தி சத்தியலட்சுமிக்கும் திருமணம் நடத்தி வைத்தார் ஜெயலலிதா. ஏ.ஆர். ரஹ்மான் இசை கச்சேரியில் 70,000 அடி சதுர பரப்பளவில் அரங்கம் அமைத்து 25,000 பேர் ஒரே நேரத்தில் உணவு உட்கொள்ளும் வகையில் 1995ஆம் ஆண்டே 100 கோடி ரூபாய் பொருட்செலவில் அந்த திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் ஆடம்பர நகைகளும் கோடிக்கணக்கான பணமும் கைமாறியது. அவ்வளவு ஆடம்பரமாக நடந்த திருமணம் தான் அடுத்த ஆண்டு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை இழப்பதற்கும் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்வதற்கும் ஒரு காரணமாக அமைந்தது. என் வாழ்நாளில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்றால் அந்த திருமணத்தை நடத்தி வைத்ததுதான் என்று அம்மையார் ஜெயலலிதாவே ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் 1992ஆம் ஆண்டை அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது. காரணம், அந்த ஆண்டுதான் அம்மையார் ஜெயலலிதா முதல்வராக பொறுப்பேற்று ஓராண்டு முடிவடைந்திருந்தது. மேலும் அதே ஆண்டுதான் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் கும்பகோணம் மகாமகமும் வந்தது. கும்பகோணம் மகாமகத்தில் கலந்து கொண்டு புனித நீராட முடிவு செய்தார் அம்மையார் ஜெயலலிதா. அதனால் அந்த ஆண்டு போலீஸ் கெடுபிடி அதிகமாக இருந்தது. அதன் காரணமாகவே முதல் நாளை பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் புனித நீராடி விட்டு சென்றார்கள். மகாமக தினத்தன்று 40,000 பேர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய குளக்கரையில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் ஒன்று திரண்டார்கள். தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்தில் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சசிகலா தண்ணீர் ஊற்ற, பின் தனது தோழி சசிகலாவுக்கு முதல்வர் ஜெயலலிதா தண்ணீர் ஊற்றி புனித நீராடினார்கள். இதனை பார்ப்பதற்காக தெப்பக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த கிரில் கேட் அருகே பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் ஒன்று திரண்டார்கள். ஒரு கட்டத்தில் பாரம் தாங்காமல் கிரில் கேட் கீழே விழுந்தது. அந்த கிரில் கேட் பல நூறு கணக்கான பக்தர்கள் மேல் விழ இதனால் கூட்டத்தில் பெரும் பரபரப்பும் பதட்டமும் ஏற்பட்டது. பக்தர்கள் அங்குமிங்கும் ஓடியதில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை அதிகாரிகள் திணறினார்கள். ஒரு கட்டத்தில் இந்த கோர சம்பவத்தில் 60 பேர் உயிரிழந்தார்கள். தமிழகத்தின் மிகச்சிறந்த அரசியல் ஆளுமை என்று சொல்லப்பட்ட அம்மையார் ஜெயலலிதாவையே கடந்த 1996ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல் ஆட்டம் காண வைத்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் அம்மையார் ஜெயலலிதாவின் முதல் ஆட்சி காலமான 1991 முதல் முதலமைச்சர் ஜெயலலிதா தொடங்கி அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது அடுக்கடுக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்தது. ஓட்டு போட்ட மக்களிடையே அதிமுக ஆட்சி பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக அதிமுக ஆட்சி கடுமையாக விமர்சித்தார்கள். இதற்கிடையில் 1996இல் ஜெயலலிதா ஆட்சி அமைத்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என ஒரு பக்கம் ரஜினிகாந்தும் குரல் எழுப்பினார். 1996 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக தமிழக வரலாற்றிலேயே கடுமையான பின்னடைவை சந்தித்தது. அதிமுக வெறும் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. பர்கூர் தொகுதியில் போட்டியிட்ட முதலமைச்சர் ஜெயலலிதா இளம் வயது திமுக வேட்பாளரான சுகவனம் என்பவரிடம் படுதோல்வியை சந்தித்தார். தோல்விக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக மக்களால் நேரடியாக
தொடர்ச்சியாக 4 முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரும்பு பெண்மணிதான் அம்மையார் ஜெயலலிதா. அவர் இறந்து 8 ஆண்டுகளை கடந்த பின்னும் இன்றும் அவரது மரணம் மர்மமாகவே இருந்து வருகிறது. வெறும் காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக 2016ஆம் ஆண்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் என்று 75 நாட்கள் தொடர் சிகிச்சையில் இருந்தார். இதற்கு இடைப்பட்ட நாட்களில் அவரை நேரடியாக சந்தித்து நலம் விசாரிக்க யாரையும் அனுமதிக்கவில்லை அப்பல்லோ நிர்வாகம். அம்மையார் ஜெயலலிதா இட்லி சாப்பிடுவது போன்று ஒரு வீடியோவையும் அவர் குரலில் நான் நன்றாக இருக்கிறேன் என ஒரு ஆடியோவையும் வெளியிட்டது அப்பல்லோ நிர்வாகம். ஆனால் அதை பத்திரிகைகளோ எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களோ மக்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், 75 நாட்கள் எதற்காக அவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்? சாதாரண காய்ச்சலுக்கு ஏன் இத்தனை நாட்கள் சிகிச்சை என கேள்வி எழத் தொடங்கியது. மீண்டு வந்து விடுவார் என அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு அம்மையார் ஜெயலலிதா காலமானதாக அப்பல்லோ நிர்வாகம் அறிவித்தது. அந்த மரணம் தமிழகத்தை உலுக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும்.